திருத்தணி அருகே கொண்டாபுரம் அரசு பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென பள்ளியின் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து மரணமடைந்தார். அவர் மரணமடைந்த பிறகு அவரது உறவினர்கள், ஊர்க்காரர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மாணவன் சடலத்தை பள்ளியில் வைத்து 5 மணி நேரம் போராட்டம் நடத்தினர். காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தனர். சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஆர்கேபேட்டை காவல் நிலையத்தில் மாணவனின் தந்தை சரத்குமார் புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் தியாகராஜன், மாவட்ட கல்வித்துறை அதிகாரி அமுதா, முதன்மை கல்வித்துறை அதிகாரி கற்பகம் ஆகியோர் மீது காவல் நிலைய ஆய்வாளர் ஞானசேகர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அரசு மருத்துவமனையில் இருந்து மாணவரின் உடலை வாங்காமல் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் வர வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர். மேலும் அரசு மருத்துவமனையில் வஜ்ரா வாகனம் மற்றும் அரசு பேருந்துகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கலவரம் ஏற்படும் பட்சத்தில் கைது செய்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவன் தரப்புக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து அரசு மருத்துவமனையில் திரண்டுள்ளனர். மாணவன் குடும்பத்திற்கு அரசு வேலை மற்றும் 1 கோடி ரூபாய் நிவாரண உதவி, மாணவன் மரணத்திற்கு காரணமான 6 பேரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர்.